என்னடி ஏதோ சண்டை போடுற சத்தம் கேக்குது உள்ள ஏதோ சண்டை போட சீக்கிரம் வா மாமா. நீங்க நான் சொல்லிட்டே இருக்கிறது புரியலையா? 4000 ரூபாய் மிஸ்ஸிங் அவ்வளவுதான். ஏய் நானா எல்லா பில்லையும் உன்கிட்ட கொடுத்துட்டேனே. எனக்கு இப்ப இந்த 4000 ரூபாய்க்கு பதில் வேணும். அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? ஆமா நீங்க போய் தான் சொல்றீங்க. ஏதாவது பேசிட்டு இரு. 4000 உனக்கு எப்படி எங்க சொல்லி போறது? புரியுது? ஏன்பா சண்டை போடுறீங்க? இல்லம்மா சண்டைலாம் போடலமா. ரக்ஷு உள்ள போ. ம். இதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு நீ சொல்றீங்க? ஏன் குழந்தைகிட்ட இப்படி பேசுற? இப்ப பதில் சொல்லுங்க முதல்ல. எங்க தான் பணம் போச்சு? நான் எடுக்க மாட்டேன். அதெல்லாம் ரெண்டு எனக்கு பேருக்கும் தெரியாது. சண்டையா? எனக்கு சரி தான் தெரியாது. டைம். இப்ப 4000 ரூபாய்க்கு என்ன அக்காக்கு பதில் support சொல்ல போறீங்க? பண்ணிக்கமா. புரியல எனக்கு. மாமா என்ன அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? கணக்குல 4000 ரூபாய் இடிக்குது. என்ன நீயே கேளு. என்ன மாமா ஒரு 4000 ரூபாய் எங்க மாமா தொலைச்ச? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல மாமா. இப்ப ரக்ஷுவோட ஃபியூச்சர் பாக்குறதுக்குலாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன மாமா நீ? நல்லா கேளு. வா. ம். அன்னைக்கு ஜில் பார் 4 பேர் ஜில்லுன்னு சேர்ந்து குடிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா மாமா. அது இந்த காசுல தான். அப்படியே மாமா. ம். இப்ப பாரு மாமா. மாமா சாரி மாமா. சாரிக்கா உனக்கும். சாரி மாமா இதை நான் சொல்லியே ஆகணும் மாமா. நீங்க என்ன தடுத்தாலும் நான் சொல்லியே ஆகணும் மாமா. அக்கா அது எப்படி நான் சொல்றது? அக்கா இந்த 4000 வந்து மாமா உனக்கு ஆனிவர்சரி gift வாங்குறதுக்காக எடுத்தாருக்கா. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்படி கேட்கும்போது கண்டிப்பா சொல்லி தானே ஆகணும். மாமா சாரி மாமா. சர்ப்ரைஸ் வேற உடச்சிட்டேன். கிஃப்டா? ம். எதுக்கு வீண் செலவு பண்றீங்க? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். எப்படி சமாளிச்ச பாத்தியா? ஏய் என்ன மாமா? அந்த 4000க்கு நான் என்னடா பண்றது? என்ன பண்ணலாம்? சூப்பர் வரேன். அட்ட பாவி. பேசாம இந்த சீனை ஒரு வைட் ரேஞ்சில் வச்சு ஃபினிஷ் பண்ணா நல்லா இருக்கும்ல? வைடு வேணாம்டா, இந்த சீனை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வச்சா பார்க்கிறதுக்கு இன்டென்ஸா இருக்கும். என்னம்மா எல்லாம் முடிஞ்சா? ரொம்ப நாளா எழுதிக்கிட்டே இருக்கீங்க போல. அப்ப நீங்க வேணா வந்து எழுதி கொடுங்க. ஓ ஹே வர்க்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை, ம். எல்லாரும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ப்ரொடியூசருக்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. உன் தம்பிக்கு ப்ரொடியூசர் கிடைச்சும் இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அது பண்ணுறேன்னு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் இங்கே அவன் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும். அதில் இன்னும் நான் படம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் சொல்லு? சினிமாவில் போகிற எல்லாரும் ஜெயிச்சிட முடியாதுமா. புரியுதா? புரியுது, நீ பார்க்குறது புரியுது. என்னால் போய் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டேன். ஆஸ் அ சிஸ்டராக நீ சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்பான். பார்த்துக்கோ. சந்துரு ம்? ஸ்கிரிப்ட் முடிக்க டெட்லைன் என்ன எவ்வளவு நாள் இருக்கு? அது அது இன்னும் 3 monthsல முடிச்சிடலாக்கா. 3 months முடியலனா அதெல்லாம் முடிச்சிடலாக்கா, இன்னும் ஷார்ட் டிவிஷன் மட்டும் தான் இருக்கு. படம் எடுப்பேன் நம்பிக்கை இருக்கா சந்துரு உனக்கு? கண்டிப்பா எடுத்துடலாம்க்கா. நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி கிளம்புறேன்டா. ஏய்